என் நண்பர்களே, படித்த இடங்கள்லையும் படிக்காத இடங்களில் இந்த கிராமங்கள்லேயும் இந்த பாகுபாடு இருக்கத்தான் செய்யுது. அதாவது ஒரு குடும்பத்தில் பொண்ணுங்க இருக்குது, பையன் இருக்கான். அந்த பொண்ணுங்களை தன்னுடைய சொந்தங்களுக்குள்ளே கட்டி கொடுக்குறப்ப அதனுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த தாய்மாமன் சொல்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு கட்டுறவர் அந்த பொண்ணோட அம்மாவோட கூட பிறந்த அதனால தான் நம்ம தாய்மாமன் சொல்கிறோம். இந்த தாய்மாமனை கட்டுற பொண்ணு மட்டும் நல்லா இருக்குது. பல குடும்பங்களை பார்த்தாச்சு. மற்றவங்க அங்கே சம்மந்தம் பண்ணாக்கா அந்த சம்மந்தத்தை சரியாக போக மாட்டேங்குது, பிரச்சனை வருது. அதே மாதிரி அந்த பையன் வெளியே சம்மந்தம் பண்ணியிருக்கான், அந்த வீட்டில் பிறந்த பையன். அவனும் அந்த மருமகளையும் சரியாக வச்சிக்க முடியல. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? அது இவங்களே மிஸ்டேக் பண்ணுறாங்களா, இல்லை வர்றவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்களா அப்படின்னு புரியல. எனக்கு தோணுது எப்படின்னாக்கா, தாய்மாமனுக்கு கொடுத்த பொண்ணை அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. மற்றவங்க வெளியிருந்து வர்றாங்கள்ல, வெளி மாப்பிள்ளைகள், அவங்கள அவங்க ஏற்றுக்க வர மாட்டேங்கிறாங்க. ஒன்று இல்லைன்னாக்கா, இந்த தாய்மாமனுக்கு கொடுக்குற பொண்ணு இருக்குல்ல, அவங்கள சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள இந்த வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், பண்ணி அந்த வீட்டை நாசம் பண்ணலாம். அதனால் நீங்கள் இது அப்புறம் ஏன் உங்கள் பொண்ணை வெளியே கொடுக்குறீங்க? நீங்கள் உங்கள் தாய்மாமனுக்கே எல்லா பொண்ணையும் கட்டி கொடுக்கலாம்ல. 4-5 கல்யாணம் கூட ஆகிட்டு போகுது. அது இந்து தர்மத்தை பற்றி சட்டத்தை பற்றி தப்பாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணி வைங்களா? அப்படியே வெளியிருந்து பொண்ணை வர்றப்போ உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது, வெளி மாப்பிள்ளை வர்றப்போ உங்கள் பார்வை வேறு மாதிரி இருக்குது. இது என்ன கணக்கு உங்களுக்கு? அப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை தான் இப்போ கெடும். நல்ல மாப்பிள்ளைகள் மாட்டினதாலும் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னாக்கா எப்படி ஆகும்? உங்கள் பொண்ணை இந்த மாதிரி நீங்களே பண்ணிகிட்ருக்கீங்களே, இதையே வச்சு உங்கள் பொண்ணை வீட்டில் துரத்தி விட்டாக்கா சங்கடம் இல்லையா? அதனால் தாய்மாமன் பொண்ணை நீங்கள் ஒரு பார்வையும் மற்ற மாப்பிள்ளைகளை ஒரு பார்வையும் பார்க்குறீங்களே, இது நியாயமா? சரி, இதையே வச்சுட்டு ஒரு கஷ்டத்தை ஒரு பிரச்சனையாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை நீங்கள் கட்டி கொடுத்த இந்த வெளி மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களே, அவங்க டார்ச்சர் பண்ணி வீட்டுக்கு ஓடுனாக்கா அப்போ யாரோட வாழ்க்கை இதாகும்? அதனால் இதெல்லாம் யோசிக்காமல், உங்களுக்கு வெளி மாப்பிள்ளை உள் மாப்பிள்ளை யாராக இருந்தாலும் உங்கள் பொண்ணுங்களை நல்லா வச்சுக்கிறதுனால தானே வந்த பொண்ணை உங்களால் சரியாக வச்சுக்க முடியல. வெளியிலேருந்து ஒரு பொண்ணு வருது. அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உங்களை கட்டி கொடுத்த மாப்பிள்ளைங்க அந்த பொண்ணுங்களை நல்லா வச்சுக்கிறதுனால, நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணியும் நல்லா வச்சுக்கிறதுனால, இப்போ வந்த பொண்ணை உங்களால் நல்லா வச்சுக்க முடியல. அங்கே பிரச்சனை இருந்துன்னு வச்சுங்க, மாப்பிள்ளை அந்த வெளியில் கட்டின மாப்பிள்ளை உங்கள் பொண்ணை பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு துரத்தி விட்டு நீங்கள் பண்ணுற சேட்டைகளுக்கு துரத்தி விட்டுருந்தா சரி, ரைட்டு, ஃபேமிலியெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ குறைபாடு யார்? இப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்க. வெளிமாக்கிற மாப்பிள்ளைய கட்டிட்டு போன மாப்பிள்ளையும் நீங்கள் உங்களுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறீங்க, அவரை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் தாய்மாமனை கட்டிட்டு போன பொண்ணை மட்டும் நல்லா ஏற்றுக்கிறீங்க. ஒன்று, வெளியிருந்து வந்த பொண்ணை நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன அர்த்தம்னாக்கா, பிரச்சனை வெளியில் இல்லை, உங்கள்கிட்ட. அப்போ ஒன்று உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்லை உங்களை யாராவது உங்கள் மதினி, உங்கள் அண்ணங்க, அதாவது இந்த தாய்மாமனோட பிறந்தவங்க சேர்ந்துக்கிட்டு இதை டார்ச்சர் பண்ணலாம். இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போ ஒரு மிஸ்டேக்குன்னா பரவாயில்ல. ஏன்னா வெளியே கட்டி கொடுத்த அத்தனை மாப்பிள்ளைகளுக்கும் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, அந்த மாப்பிள்ளைகளை வரவிட மாட்டேங்கிறீங்க, தாய்மாமனை தவிர. அப்போ வெளியிருந்து வந்த பொண்ணையும் கட்டி கொண்ட பொண்ணையும் பிரச்சனை பண்ணுறீங்க. அப்போ பிரச்சனை வெளியே இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களை நீங்களாக தப்பு பண்ணுறீங்க, இல்லைன்னா யாராவது உங்களை தப்பு பண்ண தூண்டுறாங்க. அப்போ அந்த தூண்டுறவங்க யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அதை சொல்ல பயப்படுறாங்க. இந்த வெளி மாப்பிள்ளைகள் சொல்கிறாங்க, அதை நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனையாக தான் நீங்கள் வாழணும் கடைசி வரைக்கும். நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க? மாப்பிள்ளைகளையும் புதுசாக வந்த பொண்ணையும் நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க? குறைகள் உங்கள்கிட்ட இருக்குது.
அதை நீங்கள் சரியாகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் வெளியூரில் போகிற மாப்பிள்ளையை வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வர சொல்கிறீங்க. அந்த வெளியூரில் மாப்பிள்ளையே நீங்கள் வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து போச்சே. அந்த மாப்பிள்ளைங்க வெளியே வரதே இல்லை உங்கள் வீட்டுக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனை வரப்போ மட்டும் அவங்கள கூப்பிடுறது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. உங்கள் மேலே மிகப்பெரிய தவறு இருக்கிறது. நீங்கள் உங்கள் மிஸ்டேக்கை தப்புன்னு நீங்கள் தீர்த்திக்கலைனாக்கா இந்த குடும்பங்கள் நல்லாயிருக்கும். இது ஒரு குடும்பத்தை நான் சொல்லலை, நிறைய குடும்பங்களை நான் கண்காணிப்பேன். ஒன்று இந்த மாதிரி அந்த வீட்டில் உள்ள மாமியாலே அப்படி பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த சம்மந்தம் பண்ண இடத்துலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பிள்ளை தான் நல்லா இருக்கணும், நம்ம மாப்பிள்ளை தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நாம் போகணும் வரணும், அப்போ மற்றவங்கள பிரித்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இந்த பிரிவினைவாதத்தை பண்ணுற ஒரு கூட்டம் வெளியே இருக்குது. அப்போ இது நீங்கள் சரி பண்ணலைன்னாக்கா இது என்ன தான் நீங்கள் பேசினாலும் சரி வராது. நீங்கள் பெரிய சமுதாயத்தில் நாங்கள் பெரிய பிஸ்தான்னு சொல்லிவிட்டு உங்கள் குடும்பங்களை நல்லா வச்சுக்கலனாக்கா நீங்கள் பண்ணுற பிரச்சனைகளுக்கு உங்கள் மகள்களை கட்டி வெளி மாப்பிள்ளையை கட்டி போனாங்களா, அவங்க திரும்ப அனுப்பிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதை நல்லா யோசித்து பாருங்கள், கொஞ்சம் மாற பாருங்கள். மாறலைன்னா இது மாறவே மாறாது. இந்த பிரச்சனையை நீங்கள் உங்களால் தீர்க்க முடியாது.